Vanakam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day, come on, join us. Drop your comment today. Vanakam Geeks. Vanakam Geeks. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் அரேனா தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு காம்பேக்டான பீஸ்ட்டை பற்றி தான். வேறு லெவல் டிவைஸாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம இப்போ மொத்த வீடியோலையும் தெரிஞ்சுக்கலாம். கரெக்டு தானே? கரெக்டு. இதை வந்து நம்ம வந்து 45,000 25,000 வரைக்கும் ஐஃபோன் 16 Pro Max எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கலாம். அதெல்லாம் நான் ஃபுல்லாக சொல்கிறேன்ல, அது வரைக்கும் விடுங்கப்பா. சரி, ஓகே. இந்த டிவைஸ் வந்து எவ்வளோ கூட வாட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது? 50,000 ஆஃபரில் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? வந்து 55,000. சரி, இப்போ 50,000 வித் ஆஃபர்னே வைப்போம். அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? இந்த ப்ரைசிங் சப்போஸ் கார்டு ஆஃபரோட நல்ல ப்ரைசிங் தானே? ஆனால் இந்த ட்விட்டரில் iQOO 13 இந்த ப்ரைசிங் இருக்கும்போது ஆமாம், இது இருக்கக்கூடாதா? iQOO 13 வந்து சீரியல் லைட் இருக்குதுப்பா. நீ வந்து எந்த பஸ்லனாலும் ஊருக்கு சீரியல் லைட் தேவையில்லை எனக்கு. சரி, லைட் ஆஃப் பண்ணிடு. பெரிய பெரிய சேம்பர் இருக்குப்பா, கூலிங்க்கு வெப்ப சேம்பர் தேவையில்லை எனக்கு. பெரிய காம்பேக்ட் ஃபோன் வேணுங்க அப்படின்னா வந்து இது அப்படி சிம்பிளாக முடிச்சு விட்ட பற்றியா? வேற என்னங்க இருக்கு? 80 லிட்டரோட 50,000க்கு 80 லிட்டரோட யூஸ்டு iQOO இருக்கு. யூஸ்டு நிறைய ஃபோன்ஸ் எல்லாம் வேணாங்க, புதுசாக வேணும் காம்பேக்ட் ஃபோன். வேற வழி இல்லை. அப்போ இப்போதைக்கு வந்து இதுதான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த 13S அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாட்ஸு சிவப்பு கலர் பொட்டி. ஆல்ரெடி இந்த பொட்டியை வர நீ திறந்து காமிச்சிட்ட. பொட்டியை சுற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் தேடி பார்த்தோம், எதுவுமே இல்லை. பொட்டியில் வந்து எதுவும் கிடையாது. ஆமாம், முன்னையாவது ஏதாவது இருக்கும் ப்ரைஸ் அது இதுன்னு. இது வந்து மோஸ்ட்லி ஏர்லி இதனால வந்து இதில் எதுவும் ப்ரீ ப்ரொடக்ஷன் யூனிட்டுங்க. பாக்ஸ் வந்து ஆல்ரெடி காமிச்சாச்சு. சார்ஜரும் கேபிள், ஓகே, இந்த ஒரு கேஸ் இருக்கும். அதான் 80 வாட் சார்ஜிங்கு, ஒரு கேபிள், அவ்வளோதான். இங்கே சார் வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெச்ஆர் வந்து 1.149. ஓகே. ஹெச்ஆர் வந்து 0.601. பரவாயில்ல. ஓகே. ஃபஸ்ட்டு இந்த பில்டு குவாலிட்டி சூப்பராக தான் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து அந்த மேட் ஃபினிஷ் மாதிரி. சரி, இதை பார்க்க Xiaomi 11 மாதிரி இருக்குது. அதை பற்றி என்ன கருத்து? வெல்வெட் ஃபினிஷ். அதுக்கு என்ன கருத்து? 2 கேமரா வச்சு அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது என்ன 2 கேமரா வச்சா? அந்த சுற்றி இருக்கிற ரிங் எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது Xiaomi 11 மாதிரி இருக்கு. ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது அங்கே இருந்துச்சா? அங்கே அது இல்லை, அதில் டாப்பில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து அல்ட்ரா வைட் கிடையாது, மெயின் கேமரா, ஒரு டெலிஃபோட்டோ கேமரா. சரி, க்யூட்டாக இருக்கா ஃபோன் வந்து காம்பேக்டாக இருக்குது. ஸோ மெட்டல் ஃப்ரேம் தான், அதனால் வந்து ஆண்டனா பேட்ச்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். சரி, வாட்ஸ் இந்த ஃபோனில் க்ரீன் கலர்லாம் இருக்கு இல்லையா? க்ரீனு பிளாக் ஃபினிஷ் தான் க்ரீன். ஓகே ஓகே. இதே மாதிரி வெல்வெட் ஃபினிஷ் தான். பிளாக் வந்து பிளாக்கும் மேட் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்லைட்டாக இந்த அளவுக்கு வெல்வெட் ஃபினிஷ் மாதிரி இருக்காது. ஓகே. ஸோ பவர் பட்டனு, வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. ஸோ பாட்டமில் வந்து டியூவல் சிம்மு, அப்புறம் யூஎஸ்பி, ஸ்பீக்கரு, மைக்ரோஃபோனு, டாப்பில் வந்து வெண்ட்டு. ஓகே. செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்கு. வந்து ஆண்டனா கட் அவுட் ப்ளஸ் கீ. அதுக்கு பேர் ப்ளஸ் கீயாடா? ஆமாம், OnePlus. ஏன் மைனஸ் கீ இல்லை? ஸோ ப்ளஸ் கீயை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி வந்து அனலைசிங் அப்படின்ட்டு இப்போ என்ன அனலைஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிடுங்க. ஆட் அப்படின்னு வந்துச்சா, அது வந்து இங்கே ஆட் ஆகிடுங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்குது? இது என்ன எசென்ஷியல் கீ மாதிரி இருக்குது? அது இல்லையா? எசென்ஷியல் ஸ்பேஸ் இல்லையா? தெரியல. இதில் நம்ம என்ன இருந்துச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணி இது சொல்லுமா? அவ்வளோதான். இப்போ நான் இந்த ஒரு பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இங்கே வந்து இதை அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கு. இந்த வந்து F1 ரேஸ் வந்து இங்கே நடக்குதுங்க, கேலண்டரில் வேணா ஆட் பண்ணிக்கோங்க, இந்த டைமிங்க்கு வந்து உங்களுக்கு அலர்ட் கிடைக்கும். சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து சரிங்க. எசென்ஷியல் ஸ்பேஸ் ரீஃபைண்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஃப்யூச்சரில் இதை தவிர ஏஐ யூஸ் பண்ணி சம்மரிலாம் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஏதாவது பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் அதோட சம்மரி, குட்டி சம்மரி, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃப்யூச்சரில் வரும். குட். எனேபிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் ஒன். ஸோ இதில் டிஸ்பிளேக்குள்ளே போனால் எம்இஎம்சிலாம் இருக்கா வச்சு? அதில் எம்இஎம்சி இல்லைங்க, அடாப்டிவ் டோன் இருக்குது. ஓகே. நேச்சுரலு, விவிடு, ப்ரோ, ஓகே, கம்ஃபர்ட்டு, அடாப்டிவு, அப்புறமா வந்து இமேஜ் ஷார்ப்னரு, அப்புறம் வீடியோ கலர் பூஸ்ட்டு. ஓகே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஓகே. டால்பி விஷனும் இருக்குங்க. 1.5K பேனலும் இருக்குங்க. 1.5K பேனல் இருக்குது. சரி, பிரைட்னஸ் எவ்வளோ வச்சது? டால்பி விஷன் ஏதோ 1600 அவ்வளோதான் போட்டிருக்கு. 1600 அவ்வளோதான் போட்டு 4000லாம் வந்து போடல. பரவாயில்லையே, ப்ராக்டிக்கலாக இருக்காங்களே. 4000லாம் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் நார்மல் பிரைட்னஸ் வந்து 800, மேக்ஸிமம் 1600 அவ்வளோதான் போட்டிருக்கு. ஆச்சரியமாக இருக்குது. பிடபிள்யூ டிமிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. டிசி டிமிங், எம்இஎம்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இல்லை. ஓகே. ஸோ டால்பி விஷன் இருக்குது, HDR இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் போனால் உங்களுக்கு டால்பி விஷனே வரும். ஓகே. HDR பேனலுங்கிறதுக்கான அந்த பிரைட்னஸ் ஸ்பீக்கிங் தெரியுது. பிரைட்னஸ், குவாலிட்டி,
அட்வான்ஸ்ட் 8 லிட்னால நீ 4K வச்சாலும் ப்ளே ஆகும் அசால்ட்டாக. எஸ். ஸோ பாட்டம் பெசல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது 1.8 mm. ஆனால் சைட் பெசல் டாப் பெசல் வந்து 1.34 mm. ஸோ அதனால் வந்து பேசாமல் மொத்தமாகவே சிமெட்ரிக்கலாக அந்த 1.8 mm கொடுத்துருக்கலாமே. தெரில. பட் பரவாயில்ல, டாப் அண்ட் சைட் பெசல்ஸ் ரொம்பவே மினிமலாக இருக்கிறதும் அழகாக தான் இருக்குது. கேஸ் போட்டால் அதெல்லாம் தெரியாது. ஓகே, நைஸ் பேனல். ஸ்பீக்கர்ஸ் எப்படி வச்சுருக்கு? ஓகே, கேட்டு பாருங்க எப்படி லவுட்னஸ். ஓகே, பேஸு இப்போ தான் பேஸ் வர ஆரம்பிக்க போட்டு கொண்டாத்துல. பரவாயில்ல, நாட் பேட். 13R அதோட கொஞ்சம் பரவாயில்ல. இந்த காம்பேக்ட் ஃபோன் இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கும். இந்த ஸ்பேஸுக்கு வந்து நல்ல லோடாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 13Rங்க. கொஞ்சம் வால்யூம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தானே இருக்குது. பாட்டம் ரொம்ப இதில் லவுடாக இருக்குது. அதில் பாட்டமும் டாப்பும் மைனர் டிஃப்ரென்ஸ் மாதிரி இருந்தது, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ 2 டிவைஸும் சைட் பை சைடு வச்சு அப்படி வச்சா இருக்குது சைஸில். நாங்கள் சைஸு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் 13 இருக்கும் 13Sக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. ஆனால் உங்களுக்கு இந்த ஃபினிஷ் வந்து இந்த சர்க்கிள் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அந்த இந்த மாதிரி ஃபினிஷ் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வெல்வெட் ஃபினிஷ். சூப்பர். மேட்டோட இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. ப்ரீமியம். பரவாயில்ல, நைஸ் நைஸ். ஓகே. ஓய், ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஆப்டிக்கல் தான் இல்லையா? ஆப்டிக்கல் தான். ஓகே ஓகே. ஆமாம், உங்கள் பிராண்டில் 15ல் வந்து ஆப்டிக்கல் கிடையாதுல்ல, அல்ட்ராசோனிக்கா? ஓகே. விலை அதிகம் இல்லை, விலைக்கு ஏற்ற மாதிரி. அது 65 இல்லையா? ஆமாம் 65. இது பாருங்க 55னாலும் 10,000 ரூபா கம்மி 8 லிட்டர். இதுலேயே 512GB இருக்குல்ல? 12/2/6 12/5. அப்படியா? 8GB கிடையாது, 16GB கிடையாது. எது கேட்டேன்னா இது 16/512ல, அதனால் கேட்டேன்டா. 16 கிடையாது. சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ 2 மாடல் தான் இருக்குது. ஓகே. ஸோ ஆக்சிஜன் OS 15 உங்களுக்கே தெரியும். ஆமாம். இதுன்ட்டு அதே மாதிரி 4 இயர்ஸ் OS அப்டேட்டு, 6 வருஷம் வந்து செக்யூரிட்டி அப்டேட்டு. ஓகே. ஸோ ஆக்சிஜன் OS ட்ரினிட்டி இன்ஜின் ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் கீ வந்து நீங்கள் கஸ்டமைசபிள். இந்த டிஃபால்ட்டாக வந்து இதுதான் இருக்கும். ஓகே. வேணா வந்து கோட் ப்ரொஃபைல் ஸ்விட்சர் லாங் ப்ரெஸ் பற்றி கேட்டான். அது வந்து ஃபியூச்சரில் எனேபிள் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போதைக்கு ப்ரெஸ் பண்ணால் இதுதான். ஓ, டிஎன்டியும் போகலாம். அதாவது இதெல்லாம் வேற ஒரு ஆப்ஷன் எது நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கிறோமோ அதில் வந்து டிஃபால்ட். இப்போதைக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணால் வைப்ரேட்டு ப்ரெஸ் அண்ட் ஹோல்டா? ஓகே. இது கிடையாது, நார்மல் கிடையாது, ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு தான். ஏன்னா தெரியாமல் கைப்பட்டு அழுத்தி கூட ப்ரொஃபைல் மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? டிஃபால்ட்டாகவே ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு தான். ஸோ டூ நாட் டிஸ்டர்ப் இருக்குது, அப்புறம் கேமராக்கு இருக்குது, டார்ச் இருக்குது, அப்புறம் ரெக்கார்டர் இருக்குது, டிரான்ஸ்லேட்னு ஒன்று இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. இல்லைன்னா சரி, எல்லாம் ஓகே. ஆனால் ஏன் ஃபிட்பீட்டை காப்பி அடிச்சிங்கன்னா தெரியல. கேமராவில் ஆப்ஷன்ஸ் எப்படி வச்சா இருக்கு? கேமரா ஆப்பில் வந்து 1x 2x 4x 2x. 2x போனாலே வந்து உங்களுக்கு இதுக்கு போயிடும், மேக்ரோ. இது மேக்ரோ இல்லை, டெலிஃபோன் அதில் காட்டுது மேக்ரோ. ஸோ இதில் என்னன்னா உங்களுக்கு மெயின் கேமராவில் மேக்ரோ எடுக்கலாம். சூப்பர்ரா. இதே ஓடு தகிடன்னு. ஓகே, அப்போ நீ 4x போனாலே இப்போ மேக்ரோவில் இருக்குது. பரவாயில்ல. மெயின் கேமராவில் இந்த மேக்ரோக்கு மூவ் ஆயிடுச்சுன்னா மெயின் கேமரா வந்துச்சு பாருங்க. ஆமாம். ஸோ இப்போ நார்மலாக எடுக்கிறேன், கேவலமாக இருக்குது பாருங்க, டெலிஃபோட்டோக்கு போயிடுச்சு. ஓகே. மேக்ரோ நல்லா இருக்கு. இதுதான் அப் டு வந்து 20x வரைக்கும் ஜூம் இருக்கு. ஆனால் ஏஐ வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால மேக்ரோ வந்து ஒரு 10x வரைக்கும் மேக்ரோ கிட்ட வருது. 10x வரைக்கும் மேக்ரோ. ஆமாம் வட்சா, நீ அதை ஜூம் பண்ண அப்படியே மாறும் பாரு. 10க்கு அப்புறம் 10க்கு அப்புறம் மாறிடுச்சு பேர். 10க்கு அப்புறம் டெலிஃபோட்டோ கண்ட்ரோல் எடுத்துக்குது. 10 வரைக்கும் க்ளோஸ். இல்லை ஃபுல்லாக உங்களுக்கு டெலிஃபோட்டோ தான். நீங்கள் மேக்ரோ ஷூட் பண்ணோன்னா எவ்வளோ வேணால் ஷூட் பண்ணலாம். நீங்கள் க்ளோஸ்அப் கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே மேக்ரோ தனியாக மேக்ரோ ஆப்ஷன்லாம் கிடையாது. சூப்பர். ஆட்டோமேட்டிக்காக அது மேக்ரோக்கு வந்து மூவ் ஆகிடும், அவ்வளோதான். சூப்பரே. இல்லை ஃப்ரண்ட்டில் 4K இருக்குல்ல? ஃப்ரண்ட்டில் 4K இருக்குது. ஸோ போர்ட்ரேட்டில் வந்து அதே மாதிரி தான் 1x மட்டும்தான் இருக்குது. 2x இதெல்லாம் கிடையாது. ஓகே. ஸோ டெலிஃபோட்டோவில் வந்து அதெல்லாம் கிடையாது. இவங்க என்ன சென்சார் யூஸ் பண்ணுறாங்கன்னா 13Rல இருக்கிற அதே சென்சார் தான் மெயின் கேமரா. லிட்டியா 700 சென்சார், நல்ல சென்சார் தான். இதுக்கு வந்து JN5 சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. 2x அதே தான்.
ஓகே அதான் இந்த ஃபோன் தான். இதில் 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது, அதில் இல்லை அவ்வளோதான். ஃப்ரண்ட் கேமரா வந்து 30 MP ஆட்டோ ஃபோக்கஸ், கேலக்ஸி கோர் அது வந்து 16 MP. ஸோ இதில் வந்து அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இருக்குது. ஓகே, அதே மாதிரி நைட் மோட்லாம் இருக்குது, ஆனால் மூன் மோடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிடையாது. சரி பரவாயில்ல. இந்த ஐக்கு இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து மூன் மோட் அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அது தவிர வீடியோவில் வந்து 4K 60 FPS வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, 4K 60 FPS டால்பி விஷன்லேயே எடுக்கலாம். டால்பி விஷன் HDRலேயே 4K 60 FPS எடுக்கலாம். அப்புறம் அல்ட்ரா ஸ்டடி மோட் போனால் அல்ட்ரா ஸ்டடியே வருதா? பா என்னங்க வேறு லெவல் பண்ணுறாங்களே நிஜமா. பிரைமரி சென்சர் அவ்வளோ நல்லா இருக்குது போல், OISலாம். ஸோ ப்ரைமரியில் மட்டும்தான் OS. ஆமாம் ஆமாம், இதில் டெலிஃபோட்டோவில் OS கிடையாது. ஸோ அதே மாதிரி டெப்த் ஆஃப் ஃபீல்டு வீடியோ போனீங்கன்னா உங்களுக்கு 1080p 30 FPS வரைக்கும் வரும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் 4K 30 FPS வரைக்கும் வரும். ஓகே, இதுலேயும் டெப்த் ஆஃப் ஃபீல்டு. இதுலேயும் வந்து அல்ட்ரா ஸ்டடி மோட் போனீங்கன்னா 1080p மாறிடும். இதுலேயும் டெப்த் ஆஃப் ஃபீல்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080p 30 FPS வரும். ஓகே, ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து டால்பி விஷன் HDRலாம் கிடையாது. ஓகே. ஸோ இந்த கேமரா வீடியோ சாம்பிள்ஸ் பாருங்கள். ஓவராலாக கேமரா குவாலிட்டி வந்து நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குது. 13R விட கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக இருக்க மாதிரி, மேபி ISP-னால கூட இருக்கலாம், 8 எலிட் அதெல்லாம் கூட இருக்கலாம். ஸோ மெயின் கேமரா எனக்கு போர்ட்ரேட் தான் அட்லீஸ்ட் 2x மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். இப்போ இது ஏன் 2x கொடுக்கல நீங்கள்? அதே 2x மெயினில் 2x போனால் இதுக்கு மாறுது, போர்ட்ரேட்டுக்கு மாறுது. அப்போ போர்ட்ரேட்டில் மட்டும் ஏன் நீங்கள் 2x கொடுக்கல? அது 13R வந்து ஒரு ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் ஃபோன். என்னங்க நீங்கள் அட்லீஸ்ட் 2x ஆகுது கொடுத்துருக்கீங்க. சரி விடு, அப்டேட்டில் வரலாம், அது ஒரு மேட்டரே இல்லை. அப்டேட்டில் ஈஸியாக கொடுத்துடலாம் சார். ஹார்ட்வேர் இருக்குது. அப்புறம் 47mm தான் டிஃபால்ட்டாக 1x ஷூட் பண்ணுது. 47mm 2xல தான் டிஃபால்ட்டாகவே போர்ட்ரேட் எடுக்குது. ஓகே ஓகே ஓகே, சரி பரவாயில்ல, அப்டேட்டில் வந்துடும். அதெல்லாம் இதெல்லாம் ஈஸியாக கொடுக்க முடியும். OnePlus 13s 4K வீடியோ சாம்பிள் 4K 60 FPS வரைக்கும் இருக்குது, ஆனால் 4K 30 FPS தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து 1x அல்ட்ரா வைட் கிடையாது, ஆனால் டெலிஃபோட்டோ இருக்குது. அது வந்து 2x ஜூம், 4x அப் டு 10x வரைக்கும் ஜூம் இருக்குது. ஸ்டேபிளாக இருக்குது. HDR டால்பி விஷன் ரெக்கார்டிங் கூட இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 4K 30 FPS ரெக்கார்டிங் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச், பின்னாடி சன் இருக்குது. இதில் வந்து அந்த அளவுக்கு தெரில, ஆனால் க்ளவுட்ஸ் வந்து ஓரளவுக்கு தெரியுது. ஸ்டெபிலைசேஷன் டிஃபால்ட்டாக IS நல்லா ஒர்க் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு 8 எலிட்னால கொஞ்சம் ஹீட்டிங் ஆக தான் செய்யுது. ஆனால் இப்போ நார்மல் யூஸுக்கு இருக்காது. கேமிங் ஆடும்போது ஆகும். ஏன்னா இதில் வேப்பர் சேம்பர் வந்து சின்னது 4400mm. இதுக்கேற்ற மாதிரி 5850 6240 வந்து சைனால. அதில் வந்து கார்பன் சிலிகான், இது வந்து கிராஃபைட் பேட்டரி. ஓ, இது இவங்க யூஸ் பண்ணாங்கல்ல ஓப்போ K13. ஆமாம், அதில் வந்து கிராஃபைட் பேட்டரி இருக்குல்ல, அந்த மாதிரி இதுலேயும் கிராஃபைட் பேட்டரி அப்படின்னு போட்டுறாங்க. சரி, இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க இப்போ? கிராஃபைட்டுக்கும் கார்பன் சிலிகானுக்கும் என்ன கிளைம் பண்ணுறாங்க இவங்க டிஃப்ரென்ஸ்? ஸோ சைனாவில் எதுக்கு கார்பன் சிலிகான்னா மேபி ப்ரைஸு, அவங்க வந்து கேமரா காம்ப்ரமைஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அங்கே வந்து 16 MP கேமரா, அப்புறம் பெரிய பேட்டரி. இங்கே வந்து 32 MP ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த பேட்டரினால காம்ப்ரமைஸ், ப்ரைஸ் 400 mAh, அதனால் ஏதாவது பெரிய சேஞ்ச் இருக்குமா அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் தான். மற்றபடி சார்ஜிங் வந்து 80 வாட் சார்ஜிங் தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபுல் சார்ஜ் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே ஆகிடும். சூப்பர். 20 நிமிஷம் 15 to 20 மினிட்ஸில் வந்து 50% சார்ஜ் ஆகிடும். சூப்பர் சூப்பர் சூப்பர், நைஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வேறு லெவலே. அது தவிர eSIM சப்போர்ட் இருக்கே. சூப்பர். ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய பேர் வந்து eSIM சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எங்கள் வந்து eSIM NFC eSIM சப்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குங்க. சூப்பர். ஸோ மொத்தம் எனக்கு வந்து பொதுவாகவே காம்பேக்ட் ஃபோன் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி மச் எக்ஸைட்டட். இருந்தாலும் நிறைய பேர் இந்த ஃபோனை பற்றியும் கேட்பீங்கன்னு தெரியும். ஏன்னா இதில் நீங்கள் 16/512 வந்து 46,000 கார்ட் ஆஃபர்லாம் இல்லாமல், கார்ட் ஆஃபரோட எவ்வளோ வச்சு 45 இருக்கும். ஏன்னா 43க்கு வந்து 12/256, இது 48 49 நினைக்கிறேன் கார்ட் ஆஃபர்லாம் இல்லாமல் 16/512. கார்ட் ஆஃபரோட அப்போ அதுலேருந்து 3,000 கழிச்சுக்கோங்க. ஸோ 45,000க்கு வாங்குறதா இருந்தால், இன்கேஸ் இது வந்து 12/256 வந்து கார்ட் ஆஃபரோட 50, இது வந்து 45க்கு கார்ட் ஆஃபரோட 16/512 அப்படின்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 8 எலிட் வேணும். ரியர் கேமரா சென்சார் சேம் தான், எந்த சேஞ்சுமே இல்லை. அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது. 8 MP ஒன்றும் பெருசு பெரிய இது கிடையாது அதில், ஆப்வியஸாக. ஆனாலும் உங்களுக்கு வந்து சப்போஸ் எனக்கு அலர்ட் ஸ்லைடர் தான் வேணும், எப்படி
அலர்ட் ஸ்லைடர் தான் வேணும், அப்புறம் 6000 mAh தான் வேணும். சரி, அப்புறம் வந்து உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைட் தான் வேணும் யாரும் சொல்ல மாட்டீங்க. 6000 mAh வேணும், கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே வேணும். 6000 mAhக்கும் 5850க்கும் டிஃபரன்ஸ் ஒன்றும் தெரியல. எனக்கு 2.5 நாளைக்கு மேலே தாக்குச்சு. கரெக்ட் தான். ஆப்டிமைசேஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் 6 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம்லாம் வந்துச்சு 2.5 நாளைக்கு. இல்லை, ஆனால் 8 Gen 3 கொஞ்சம் முரட்டு SoC தான். எப்படி சொல்கிறேன்னா 8 நல்ல SoC தான். அதில் இருக்க கூலிங் மெக்கானிசமோட இதில், ஏன்னா இது கேம் ஆடி கேமரா யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணாலுமே எனக்கு வந்து 9 hours SOT வருது. இத்தனைக்கும் பேட்டரி 20%க்கு மேலே மிச்சம் இருந்தது 100லேருந்து. ஸோ அதனால் வந்து இதில் வந்து தனியாக வைஃபைக்கு வந்து G1 சிப்பெல்லாம் வந்து தனியாக வச்சுருக்காங்களாம். ஸோ அதனால் சிக்னல் இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு வராது. கேமிங்காக நாங்கள் ஸ்பெஷலாக வச்சுருக்கோம். கேமிங்காக நிறைய ஆண்டனாஸ் வேறு வச்சுருக்கோம். ஸோ பேஸ்மெண்ட்டில் இருந்தாலும் நல்லா இது பண்ணுற மாதிரி ஆண்டனாஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நிறைய ஆண்டனாஸ் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து ஆண்டனாலாம் இருக்குது. ஆண்டனா இல்லைனா ஃபோன் பேச முடியாது. நிறைய ஆண்டனா, நிறைய சுற்றி 360 டிகிரிலையும். சரி விட்றா, எங்கள் வீட்டில் தூர்தர்ஷன் பழைய ஆண்டனா இருக்குது, நான் எடுத்து மாட்டிக்கிறேன். ஓகே, இதுலேயும் நிறைய ஆண்டனா வருங்க. ஸோ இதுக்கு இப்போ காம்படிஷன்னா மார்க்கெட்டில் வட்ஸ் ஆனால் இதில் 9 பேண்டு தான் இருக்குது. சரியா, அது பிரச்சனையான பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் கேட்டாங்க, என்ன ப்ரோ 13R வந்து 9 5G பேண்ட் தான் இருக்குது, ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்காதான்னு கேட்டாங்க. அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு 5G பேண்ட் N78 வச்சுக்கிட்டு 5G ஃபோன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுங்க தான் நம்ம 5 வருஷம் முன்னாடிலாம். அதனால் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. நிறைய எக்கச்சக்க பேண்ட் அப்படியே வட்ஸா நிறைய இருக்குங்க. அப்படியே வரிசையாக ஓடும் பாருங்க எவ்வளோ பேண்ட் இருக்குன்னு. சரி, பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. சரிங்க, மொத்தம் காம்பேக்டான ஒரு ஃபோன். இது காம்படிஷன் ஃபோனு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேறு ஏதாவது ஃபியூச்சரில் வந்து ப்ரைஸ் கட் ஆகி வருமா? Xiaomi 15 தான் வரும். Xiaomi 15க்கும் டெலிஃபோட்டோ இருக்குது எக்ஸ்ட்ரா. ஆமாம், Xiaomi 15 இந்த பட்ஜெட் பேட்டரி சின்னது. ஆமாம், அது 5240 என்னமோ. இதுலேருந்து 600 mAh கம்மி அது. ஸோ அந்த 600 mAh காம்ப்ரமைஸ் ஒன்று. அதில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா பியூர் கேமரா அட்வான்டேஜ் இருக்கும். ஃபோட்டோகிராஃபிலையும் சரி, வீடியோகிராஃபி வந்து சப்ஜெக்டிவ், அது நம்மளால் பெருசாக பேசவே முடியல. ஆனால் ஃபோட்டோகிராஃபியில் ஃபார் ஷோர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எனக்கு. ஆனால் பேட்டரி லைஃப் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் வரும்போது HyperOSல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அட்வான்டேஜ் மாதிரி தெரியும், ஆனால் அதுவே பேட்டரியை குடிக்குது. அண்ட் நம்ம ஊருக்கு வந்து HyperOS கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கிற ஆக்சிஜன் OS வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்குன்றது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அதான் அகைன் இது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு ஏரியா. யார் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதை தவிர Pixel 9 அது வந்து இன்னும் விரைவில் 50,000க்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஆமாம், அதுவும் 2 கேமரா தான், ஒரு அல்ட்ரா வைடு ஒரு பிரைமரி ஷூட்ரு. அதுவும் ஓரளவுக்கு நல்ல ஃபோன் தான். வாட்சன் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது வாட்சனுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா 9 Pro 9 Pro XL மாதிரியான ஃபோனோட அது கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல. அண்ட் இப்போ 9 Pro அந்த அளவுக்கு இல்லை. இந்த டென்சர் இப்போ கூட பரவாயில்ல வட்ஸா. இந்த வெதர்லையும் இப்போ 39 டிகிரி 38 டிகிரி வெளில இருக்குது. இப்போ யூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் Android 16 இன்னும் பெட்டராகவே இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான நிறைய அந்த மாதிரி சாம்சங்கு பிக்சல்லாம் போனால் இன்னும் நிறைய சப்போர்ட் அது அதிகமாக அப்டேட் கிடைக்கும், பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு தெரில. இது வந்து இவங்களும் பார்ட்ஸ்லாம் தருவாங்க. ஏன்னா இன்னும் கூட அப்படி தர முடியலன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூப்பனை கொடுத்துட்டு வேறு ஃபோன் வாங்க சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ 9RT மாதிரியான ஃபோனில் க்ரீன் லைன் விழுந்ததுன்னா டிஸ்பிளே கொடுக்க முடியலன்னா பொசுக்குன்னு என்ன பண்ணிருக்காங்க, லைஃப் டைம்னு போட்டுருக்காங்களே, லைஃப் டைம் டிஸ்பிளே இதுன்னு. அப்படி இல்லைன்னா வேறு ஃபோன் கொடுத்துருவாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 7000 பே பண்ணுங்க இந்த ஃபோன். க்ரீன் லைன் வந்துச்சுன்னா உங்களுக்கு லைஃப் டைமாக வந்து எப்போ வேணால் மாற்றி தருவாங்க, எத்தனை தடவை வேணால் மாற்றி தருவாங்க. சரி, மொத்தம் இதில் லைஃப் டைம் இந்த லைன் இஷ்யூ மாதிரியான விஷயங்களுக்குலாம் ஃபிக்ஸ் இருக்குது. சரி, இதில் நிறைய பேர் வந்து OnePlus 12 வச்சிருக்கேன் 13s வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. வேண்டாம், OnePlus 12 இருங்க. அடுத்தது வந்து அடுத்த அப்கிரேடு வரும், டைம் கொடுத்து வெயிட் பண்ணி போகலாம். 14 அதுக்கே வந்து வெயிட் பண்ணுங்க. 14 வெயிட் எப்பயுமே ஒருத்து தான். எப்படியும் வாட்ஸ் 15 years வராது தெரில, வெயிட் பண்ணலாம். 15 years வரலாம், 16 years வரலாம், வெயிட் பண்ணலாம். ஓகேங்க. ஸோ இது தொடர்ந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் 13s பற்றி தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு சிவரணி ஆகலாம். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நான் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.